வணக்கம் and welcome to யுகா சுலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லோரோட ஃபேவரட்டான ரெசிபி சேமியா பால் பாயாசம் எப்படி இன்ஸ்டன்ட் பாட்ல பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சேமியா பாயாசம் நல்ல க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் திக்காகவும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரம் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். சரி வாங்க இப்போ வீடியோவில் போய் இந்த டேஸ்டியான சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே பட்டனை அமுத்திடுறேன். சாட்டே பட்டன் அமுத்தினதும் 30 செகண்டில் பாட் ஆன் ஆகிடும். பாட் ஆன் ஆனதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா இலகி சூடானதும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் நல்ல நெய்யில் வறுத்துடுறேன். இப்போது முந்திரி பருப்பு கூட திராட்சை பழம் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்ல உப்பி வர்ற வரைக்கும் நெய்யில் வறுத்துட்டு 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியாவை நல்ல நெய்யில் பொன்னிறம் மாற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துடணும். இந்த மாதிரி சேமியா நல்ல கோல்டன் கலரில் மாறணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு 1.25 லிட்டர் நல்ல கொழுப்பு நீக்காத பால் எடுத்திருக்கேன். கப் அளவில் பார்த்தீங்கன்னா 5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ பாலை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு அது கூட 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம். இப்போ சர்க்கரையே நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இப்போது கேன்சலை அமுத்திடுறேன். இப்போது பாட்டை மூடியால் மூடிட்டு இங்கே ப்ரெஷர் குக் இருக்கும். ப்ரெஷர் குக் பட்டனை அமுத்தி அதை 1 நிமிஷம் டைமர் செட் பண்ணுறேன். இப்போ 1 நிமிஷம் டைமர் செட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் வால் மேலே வந்தாச்சு. அவ்வளோதான், பாட் குக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி மூடியை திறந்ததுக்கப்புறம் சேமியா பாயாசம் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ பாயாசத்தை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு சுட சுட இதை பரிமாற வேண்டியது தான் பாக்கி. சுவையான சேமியா பால் பாயாசம் இன்ஸ்டன்ட் பாட்டை வச்சு எவ்வளவு சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் பாட் இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகா சுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.